லைஃப்ல எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படிலாம் நடக்குதோ, இந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்காம இருந்தா என் லைஃப் ரொம்ப பெட்டரா இருக்கும். ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா, இந்த கதை உங்களுக்கு தான். ஒரு கதை ஒரு மாற்றத்தின் 3வது கதை. அண்ட் இந்த கதையை நீங்க கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு செகண்ட் உங்களை பத்தி நீங்க சிந்திச்சு பார்ப்பீங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு யங் மேன் தன்னோட லைஃப்பை வந்து எப்போதுமே ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். லைஃப்ல வரக்கூடிய ஸ்ட்ரகிள வந்து ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படிலாம் நடக்குதோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இதனால அவனுக்கு வந்து லைஃப் மேல இருந்த நம்பிக்கையும் போச்சு, அவன் மேல இருந்த நம்பிக்கையும் போச்சு. இதுக்கு தீர்வு என்ன கிடைக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அவனோட ஸ்கூல் டீச்சர், பழைய ஸ்கூல் டீச்சர் ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு அவனுக்கு ஞாபகம் வருது. ஏன்னா ஸ்கூல் டயத்துலலாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. அவங்கள போய் மீட் பண்றான். டீச்சர், என்னோட லைஃப் வந்து ஏன் எனக்கு மட்டும் இப்படி வந்து அன்ஃபேரா இருக்குது, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க, நான் எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு கேட்கறான். டீச்சர் சிரிச்சுக்கிட்டே ஒரு 3 பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதை உன் வீட்டுக்கு எடுத்துட்டு போ. ஒவ்வொரு நாளும் இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளோட நீ அப்சர்வ் பண்ணு. நீ கேட்கக்கூடிய கேள்விக்கு அது உனக்கு பதில் கொடுக்கும். அண்ட் அதுவே உனக்கு லெசன் கொடுக்கும்னு சொன்னாங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. சரின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில அந்த 3 பாக்ஸை வாங்கிட்டு போறான். அண்ட் முதல் நாள் டே 1 முதல் பாக்ஸை ஓபன் பண்ணி பார்க்கறான். அது உள்ள ஒரு அழகான சின்ன கல்லு ஒண்ணு இருக்குது. கல்லை பார்த்தோன்னே அவன் ஷாக் ஆகுறான். அந்த கல்லை எடுத்து சுத்தி சுத்தி பார்க்கறான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. இது ஏதோ லெசன் சொல்லி கொடுக்குன்னு சொன்னாங்களே, அதுவும் புரியலையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு 2வது நாள் காலையில அந்த டீச்சரை போய் மீட் பண்றான். டீச்சரை மீட் பண்ணி, டீச்சர், இந்த கல்லு எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு எதுவுமே சொல்லி தரலையே அப்படின்னு சொல்லி சொல்றான். டீச்சர், கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு, இந்த கல்லு வந்து யாரை ரெப்ரசன்ட், யாரை குறிக்குது தெரியுமா? யாருமே மாறாம இருக்கக்கூடிய பர்சன். அதாவது லைஃப்ல எந்த விஷயம் நடந்தாலும் சரி, ஆனா மாறவே மாட்டாங்க. இந்த கல்லு மாதிரி அப்படியே இருப்பாங்க. லைஃப் வந்து அவங்களுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யும். இருந்தாலும் அவங்க எந்தவித மாற்றமும் இல்லாம இந்த கல்லு மாதிரி அப்படியே தான் இருப்பாங்க. நீ இந்த கல்லு மாதிரி தான் இருக்கிறியான்னு கேட்குறாங்க. இவனுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. இவன் லைஃப்ல வந்து நிறைய விஷயங்களை வந்து பிளேம் தான் பண்ணியிருக்கானே தவிர மாறணும்னு சொல்லி ஒரு நாளும் நினைச்சு பார்த்ததே இல்லை. அண்ட் அந்த 2வது நாள் நைட்டு அந்த 2வது பாக்ஸை ஓபன் பண்றான். அது உள்ள ஒரு கேண்டில், ஒரு மெழுகுவர்த்தி ஒண்ணு இருக்குது. அந்த மெழுகுவர்த்தியை எடுத்து பொருத்தி வைக்கிறான். அந்த அழகா அந்த மெழுகுவர்த்தியோட ஃப்ளேம், அந்த தீ வந்து அழகா எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. லைட்டா காத்து அடிக்கும் போது கூட அந்த அழகா அது டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குது. அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் 3வது நாள் காலையில அந்த டீச்சரை போய் மீட் பண்றான். டீச்சர், இந்த மெழுகுவர்த்தி நீங்க கொடுத்த 2வது பாக்ஸ்ல இருக்கக்கூடிய மெழுகுவர்த்தி ஒரு ஏதோ ஒரு லெசனை சொல்லி கொடுக்குற மாதிரி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். அதாவது தன்னைத்தானே எரிச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு ஒளி கொடுக்குது. அண்ட் காத்து அடிச்சாலும் அணையாம இருக்குதுன்னு சொல்லும்போது, கரெக்ட், நீ இப்போ நல்ல விஷயத்த கத்துக்கிட்ட. இதே மாதிரி லைஃப் வந்து உனக்கு ஒரு விஷயத்த டெஸ்ட் வைக்கும், கஷ்டங்களை கொடுக்கும். பட் அந்த நேரத்திலையும் இந்த மெழுகுவர்த்தி மாதிரி நீ அணையாம எரியிறியா அப்படிங்கறதுதான் முக்கியம். லைஃப் ஒவ்வொரு முறையும் உனக்கு டெஸ்ட் வைக்கும் போதும் இதை வந்து நீ எப்படி இந்த மெழுகுவர்த்தி வந்து கிவ் அப் பண்ணாம அணையாம எரியுதோ அதே மாதிரி நீயும் உன்னோட லைஃப்ல இருக்கிறியா, நீ மெழுகுவர்த்தி மாதிரி தான் இருக்கிறியான்னு கேட்கும்போது அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவன் லைஃப்ல ஒரு விஷயத்த முயற்சி செய்வான், ஆனா உடனே கிவ் அப் பண்ணிடுவான் அப்படிங்கிறத அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டான். அண்ட் 3வது நாள் அந்த நாளை முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு 3வது நாள் பாக்ஸ் ஓபன் பண்றான். அண்ட் அது உள்ள ஒரு சின்ன விதை இருக்கு. அந்த விதையை எடுத்து அன்னைக்கு நைட்டு ஒரு சின்ன பானையில போடுறான். அதுல வந்து கொஞ்சம் தண்ணீர் ஊத்துறான். ஒரு 2 நாள் 3 நாள் ஆகுது, எதுவுமே வளரவே இல்லை. கன்ஃபியூஷன்ல 2 நாள் 3 நாள் கழிச்சு அந்த டீச்சரை போய் மீட் பண்றான். டீச்சர், இது எந்த வித லெசனுமே எனக்கு சொல்லி கொடுக்கலையே, இது ரொம்ப யூஸ்லெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது டீச்சர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, சில விஷயம் சில லெசன் கத்துக்கிட்டதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இந்த விதை உனக்கு என்ன விஷயத்த சொல்லி கொடுக்கும் அப்படின்னா பொறுமை. இந்த விதை வந்து எப்படி வளர்றதுக்கு செடியாகிறதுக்கு நாட்கள் ஆகுதோ அதே மாதிரி உன்னோட எஃபோர்ட்ஸ், உன்னோட நீ போடக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே அதுக்கு கிடைக்கக்கூடிய பலன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத அந்த விதை சொல்லி கொடுக்கும். நீ ஒரு விஷயம் கஷ்டப்பட்டு செய்யற, ஆனா அதுக்கான அவுட்கம் கிடைக்கல அப்படின்னா உன்னோட எஃபர்ட் வந்து வேஸ்ட் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஒரு நாள் அதுக்கான பலன் கிடைக்கும். பட் அது வரைக்கும் நீ செய்யக்கூடிய விஷயங்களை பொறுமையா செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பந்தான் அவன் ரியலைஸ் பண்றான், நிறைய விஷயங்களை அவன் முயற்சி செய்யலாம். பட் வேண்டான்னு சொல்லி சின்ன 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 உடனே நம்மளுக்கு ஏதாவது கிராட்டிபிகேஷன் இம்மிடியட்டா நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்குமான்னு எதிர்பார்ப்பான். கிடைக்கலன்னா வேண்டான்னு விட்டுட்டு போயிடுவாங்கிறத உணர்றான். அண்ட் அந்த இடத்துல அவனோட லைஃப் டர்னிங் பாயிண்ட் வருது. அதுக்கப்புறம் தான் லைஃப்ல நடந்த எந்த ஒரு விஷயத்தையுமே பிளேம் பண்ணல, எல்லா இடங்கள்லயும் லெசனை கத்துக்கிட்டேன். அண்ட் இந்த கதையில நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லி கொடுக்குது அப்படின்னா, லைஃப்ல வந்து நிறைய ஸ்ட்ரகிள், நிறைய கஷ்டங்கள், நிறைய தோல்விகள், துன்பங்கள் எல்லாமே வரும். பட்
சில பேர் இந்த கல்லு மாதிரி தான், எதுவுமே கண்டுக்கிடுறது கிடையாது. ஒரு சின்ன மாற்றத்தை கூட கொண்டு வர்றது கிடையாது. கல்லு மாதிரி இந்த லைஃப் என்ன சொல்லி கொடுத்தாலும் அப்படியே தான் இருப்பாங்க. அண்ட் சில பேர் அந்த மெழுகுவர்த்தி மாதிரி என்னதான் கஷ்டங்கள் வந்தாலும் கிவ் அப் பண்ணாம தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் சில பேர் மட்டும்தான் விதை மாதிரி ரொம்ப பொறுமையா இருப்பாங்க. அண்ட் அவங்க கொடுக்கக்கூடிய எஃபோர்ட்டுக்கு எப்போ பலன் கிடைக்கும் அது வரைக்கும் தான் செய்யக்கூடிய செயல்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் இதுல நீங்க யாரு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னையில இருந்து உங்க லைஃப்ல வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஒரு பிரச்சனையா பார்க்காம அதுல இருந்து இந்த லைஃப் என்ன லெசன் சொல்லி கொடுக்குது அப்படிங்கிறத பாருங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த கதையில் அடுத்த மாற்றத்துடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.